ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் terracotta. இன்றைக்கி நாம் ஜிம்கா சீரீஸில் அடுத்த ஜிம்கா பார்க்க போகிறோம். இதுவும் சிம்பிளான ஒரு ஜிம்கா தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளேவை நீட் பண்ணி எடுத்துட்டேன். இதுவுமே லாஸ்ட்டு மோல்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு ஜிம்கா தான் பண்ணி காட்ட போகிறேன், அதனால் ஒரு பேர் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபோர்த்து மோல்டு இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்த்து மோல்டில் கொஞ்சமாக கிளே ப்ரெஸ் பண்ணி அதுலேயும் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டு மோல்டில் ஒன்று, இந்த ஃபோர்த்து மோல்டில் ஒன்று. இப்போ இது ரெண்டையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சின்ன பீஸ் ஸ்டட்டுக்கு வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த கட்டை விரல் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். அதாவது பட்டன் மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளான டூல்ஸ் வச்சுட்டு தான் நம்ம இந்த ஜிம்கா ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரீஃபில் இல்லாத பெண்ணால் இந்த மாதிரி சென்டரில் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். ரீஃபில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன், ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். பண்ணதுக்கப்புறமா டாப்பில் ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே ஒரு யூ பென் கொடுத்துக்கிறேன். அதில் ஜிம்கா அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு யூ பென். நெக்ஸ்ட்டு ஜிம்கா பண்ணிடலாம். ஜிம்காவில் டாப்பில் ஒரு இம்ப்ரெஷன் யூபின் வைக்கிறதுக்காக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்துகிட்டு, கொஞ்சம் தின்னான ப்ரெஷ் இருக்கும் இல்லையா, அதோட பேக் சைடால் இந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். தின் ப்ரெஷ்னால் ரொம்ப மெலிசான இதாக இருக்கும். அதை கொஞ்சம் சைடாக வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு இம்ப்ரெஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நீடில் வச்சுட்டு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன். அந்த நீடிலால் இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாக்டோ நைஃப் இருக்கு இல்லையா, இந்த நைஃபால் நம்ம வி ஷேப்பில் டிசைன் போட போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு வி மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இதே மெத்தடில் ரெண்டு லைன்ஸ் நான் போட்டுக்க போகிறேன். அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லித்தரவா, இல்லை போர் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணிவிடுவேன். அது கொஞ்சம் எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி வேண்டாம், நீங்கள் நார்மலாக சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படின்னா ஓகேன்னா சொல்லுங்கள். நான் சேம் மெத்தடில் இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு எப்போதும் போல் ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கூப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஸ்டிக் பீட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நான் வீடியோவில் காட்ட மாட்டேன். அப்படியே நான் டேரெக்டாக ஸ்டிக் பீட்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக காட்டிடுவேன். அதுக்காக தான் கேட்குறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பீட் ஒவ்வொன்றா கொடுத்து இந்த ஜிம்கா ஃபுல்லாக ஸ்டிக் பீட்ஸ் வச்சுட்டு முடிச்சுக்கிறேன். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ இது ஃபுல்லாக வச்சுட்டேன். இதில் இப்போ நம்ம யூபின் கொடுத்து இந்த ஸ்டட்டில் அட்டாச் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஸ்டட்டில் யூபின் கொடுத்துருக்கோம். அந்த யூபினில் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் யூபின் போட்டுட்டு டேரெக்டாக இதை அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஸ்டட்டை பிடிச்சி எப்போதுமே எடுக்காதீங்க, ஜிம்காவை பிடிச்சி எடுங்க. ஏன்னா அது ட்ரை ஆகாமல் இருக்கும்போது ஸ்டட்டை பிடிச்சி எடுக்கும்போது சம்டைம்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா ட்ரை ஆக விட்டு பேக் பண்ணி எடுத்த பீஸ் தான் இது. இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாக் அடிச்சுக்க போகிறேன். எங்கெங்கே பிளாக் அடிக்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்டட்டில் ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, ரீஃபில் வச்சுட்டு போட்டலாம், அந்த டிசைன் உள்ளெல்லாம் பெயிண்ட் போகிற மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கீழே ப்ரஷ் வச்சுட்டு ஒரு டிசைன் போட்டோம் இல்லையா, ப்ரஷ்ஷோட பேக் சைடில் அந்த இடத்துல மட்டும் பிளாக் வர மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக ப்ரஷ்ஷை அந்த இம்ப்ரெஷனில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும், அது உள்ளே நல்லா பெயிண்ட் ஆகிடும். வேறு எங்கேயும் நான் பிளாக் கொடுக்கல, இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் பிளாக் கொடுத்துக்கிறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ரெட் எடுத்துக்க போகிறேன், கிரிம்சன் ரெட். அந்த ரெட்டு எடுத்துகிட்டு நான் இந்த பிளாக் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ரெட் அதாவது ஸ்டிக் பீட் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் நான் இந்த ரெட் அடிச்சுக்க போகிறேன். அந்த ஸ்டிக் பீட்ஸ்க்கு கேப்லலாம் அந்த உள்ளே நல்லா கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த பிளாக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ப்ரஷ் இம்ப்ரெஷனில் பிளாக் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா
நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம அந்த பிளாக் கலர் இம்ப்ரெஷன் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த கேப்ஸ்லலாம் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அங்கே வந்து இதே ரெட்டை கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த இடம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். ஏன்னா அந்த பிளாக் அடிச்சிருக்கோம் இல்லையா, அது உள்ளே வந்து இந்த ரெட்டு போயிடக்கூடாது. அது மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக பண்ணணும். அதே மாதிரி மேலே டாப்பில் ஒரு இம்ப்ரெஷன் போட்டுக்குள்ள பென் வச்சுட்டு யூபின் அட்டாச் பண்ணேன். அந்த இடத்துல வந்து நான் பெயிண்ட் கொடுக்கல, அங்கே வந்து கோல்டு அடிச்சுக்க போகிறேன். அதனால் இந்த ரெட்டு கொடுக்கல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேப்ஸ்லாம் வந்து பொறுமையாக வந்து ஃபில் பண்ணணும். அந்த பிளாக் உள்ளே வந்து அந்த ரெட்டு போயிடக்கூடாது. அந்த மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஜிம்காவையும் சேம் மெத்தடில் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதே மெத்தடில் பெயிண்ட் பண்ணி நான் இந்த ஃபுல் ஜிம்காவையும் முடிச்சுக்கிறேன். முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். அதே மாதிரி இந்த மேலே ஸ்டெட்டில் டாப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயுமே சேம் மெத்தடில் நான் வந்து அந்த ரீஃபில் வச்சுட்டு போட்ட இடத்துல மட்டும் பிளாக் இருக்கிற மாதிரி மற்ற எல்லா இடத்துலையும் ரெட்டு வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அந்த கேப்ஸில் உள்ளே போயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த சைடு எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணிங்கன்னா போதும். சேம் மெத்தடில் நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டட்டோட பேக் சைடு எல்லாமே வந்து ரெட்டு கொடுத்துட்டு நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இந்த ஜிம்காவோட இந்த கீழ் சைடும் ஃபுல்லாக நான் வந்து ரெட்டு கொடுத்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இந்த ஜிம்காவை இப்போ நல்லா ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கோல்டு எடுத்துக்கேன், ஆன்டி கோல்டு. இந்த ஆன்டி கோல்டை இந்த ஸ்டிக் பீடில் அதே மாதிரி ஸ்டட்டில் அந்த டிசைன் போட்டிருக்கல, அதில் சென்டரில் ஒரு டாட் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இம்ப்ரெஷன் வச்சுட்டு, அதாவது பென் இம்ப்ரெஷன் வச்சோம் இல்லையா, அந்த யூபின் அட்டாச் பண்ணுற இடத்துல அந்த இடத்துல கோல்டு கொடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக வந்து கோல்டு கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக நான் வந்து கோல்டு கொடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு ஸ்டிக் பீடுக்கும் கோல்டு கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு. சேம் மெத்தடில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சேம் மெத்தடில் ஃபுல் ஸ்டிக் பீடுக்கும் பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த வி ஷேப்பில் எக்ஸாக்டோ நைஃப் வச்சுட்டு போட்டோம் இல்லையா, அந்த 2 லைன்ஸ் போட்டிருப்போம். அதனால் அதில் வந்து நமக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்து 2 இதாக தெரியும். அந்த லைன்ஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த கேப்ஸ் இருக்கிற அந்த 2 லைன்ஸ்க்கு இடையில இருக்கிற கேப்பை மட்டும் நான் வந்து கோல்டு வச்சுட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப தின்னான லைன்ஸாக தான் வரும். அதனால் கொஞ்சம் தின்னான ப்ரஷ் வச்சுட்டு நம்ம இந்த பெயிண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் இந்த ஃபுல் ஜிம்காவும் சேம் மெத்தடில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நான் வந்து பேர்ல் ஒயிட் எடுத்துக்கேன். இந்த பேர்ல் ஒயிட் எடுத்துகிட்டு பிளாக் கலரில் டிசைன் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரஷ் வச்சுட்டு அந்த இம்ப்ரெஷனில் லைட்டாக ஒரு டாட் மட்டும் ரீஃபில் வச்சுட்டு கொடுத்துக்கிறேன். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த பிளாக்கில் ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி நமக்கு தெரியும். கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலர் வைக்கிறோம். இது வந்து ரொம்ப தின்னான கொஞ்சம் சின்ன சைஸ் இம்ப்ரெஷன் இல்லையா, அதனால் நம்ம தின் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரீஃபில் வச்சுக்கோங்க. நல்லா ட்ரையாக விட்டுட்டு வார்னிஷ் அடிச்சுட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி 3mm ஃப்ளாட் பேக் குந்தன் ஸ்டோன்ஸ், இது வந்து நிறைய ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். இது வந்து ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கேன் நான். ஒயிட் ஸ்டோன் எடுத்துகிட்டு நீடில் வச்சுட்டு ஒரு டிசைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன்ஸ் மாதிரி, அந்த லைனில் வந்து இந்த ஸ்டோன்ஸை நான் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒட்டிக்கிறேன். எப்போதுமே இது ஒட்டுறதுக்கு வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஒட்ட முடியாது, கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ரீஃபில் இல்லைன்னா பெயிண்ட் ப்ரஷ்ஷோட பேக் சைட் அதில் வந்து கொஞ்சமாக க்ளூவை லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இந்த ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கும். நம்ம டேரெக்டாக இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறது கஷ்டம், அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அந்த க்ளூ வந்து அந்த ஸ்டோனில் பட்டு நல்லா இருக்காது அப்படின்லாம் நினைக்காதீங்க. க்ளூ வந்து அவ்வளோக்கு தெரியாது, அது சும்மா ஒட்டிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி 2 ஜிம்கா ஃபுல்லாக நான் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுட்டு காட்டுறேன். இது வந்து வார்னிஷ் அடித்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஸ்டோன்ஸ் வச்சுக்கிறேன். வார்னிஷும் நம்ம இந்த ஸ்டோன்ஸ் மேலே அடித்தாலும் அது வந்து எதுவும் டேமேஜ்லாம் ஆகாது, ஷைனிங்காக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல் ஜிம்கா வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. நான் எப்போதும் போல் இதுக்கு ஸ்டட் போஸ்ட் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக ஃபெவிக்விக் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சிம்பிளான டூல்ஸ் வச்சுட்டு நம்ம க்யூட்டான இயரிங் ரெடி பண்ணிட்டோம். இதோட வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ஜிம்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.